இயேசு தரித்திரரானார் நான் செழிக்கும்படியாய். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. என்ன போட்டிருக்குது பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள். அப்படின்னா நீங்கள்ன்றது என்னது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்றார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. சோ நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீங்கள் செழிப்பை அடையும்படிக்கு இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். அது பரவாயில்லைங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எல்லாருடைய பாவத்தை சுமந்தார். இல்லைங்க, என் பாவத்தை சுமந்துட்டாருங்க. அது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. இயேசு எல்லாருடைய நோயை சுகமாக்குனார். இல்லைங்க, என் நோயை அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க. ஆமென். அதே மாதிரி இயேசு எல்லாருடைய தரித்திரத்தை மாற்றினார். இல்லைங்க, என் தரித்திரத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாம் சொல்லுங்க, என் நிமித்தம் இயேசு தரித்திரர் ஆனார் நான் செழிக்கும்படியாய். ஆமென். அப்போ உங்க செழிப்புக்காக ஒரு பெரிய ஆக்டை தேவன் பண்ணியிருக்கிறார். இயேசுவின் செயலால் நான் செழிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். It is not my act, his act. Prosperity comes from his act, his grace, his favor. அவருடைய செயலால், அவருடைய கிருபையால் அவர் உங்களை செழிக்க வைக்கிறார். ஆமென். நீங்க அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப இயேசுவின் செயல், இயேசுவின் செயல் என்ன? சிலுவையில் உங்களுக்காக மரித்தார். உங்கள் சாபங்கள், உங்கள் பாவங்கள், உங்கள் தரித்திரங்கள், நோய்கள் எல்லாத்தையும் தாம் மேலே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காய் சாபமாகி, இப்போ சாபம் எதுவும் உங்களுக்கு வர முடியாது, ஏழ்மை வர முடியாது, நோய் வர முடியாது. ஏன்னா அம்புட்டையும் அவர் சுமந்ததுனால ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறது. ஒரு ப்ராஸ்பரான ஒரு லைஃபை அவர் சிலுவையின் மூலம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென்.